வெல்கம் டு பண்ட்ரி ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி 2025க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். மென்டல் எபிலிட்டி அண்ட் மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆஸ் வெல் அஸ் பொதுத்தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லா பிடிஎஃப்புமே இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம மென்டல் எபிலிட்டி பற்றி பேசுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 சிடிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. இன்டர்வியூ ஸ்டாண்டர்ட் அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். மொத்தம் 1700 கொஸ்டின் இருக்குது 2020. ரொம்ப பின்னாடி போக வேண்டாம், 2020 பாருங்கள், அது போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட சிலபஸ் வைஸ் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம் நெட்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், மிஸ்செலேனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்செலேனியஸ்னால் ஒன்றும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கப்பட்ட டாபிக்ஸை தவிர்த்தும் வெளியில் போகிறாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு ப்ராபபிலிட்டிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்க? மீன், மீடியன், மோட், ரேஞ்ச், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ப்ராஃபிட் லாஸு, அதில் இதெல்லாம் கொஸ்டின் வருது. சரிங்களா? அதெல்லாம் நம்ம மிஸ்செலேனியஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கேள்வியில் வேலை இழந்தவங்க இன் தௌசண்ட்ஸில் இருக்காங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே, அதை பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எல்லாமே இப்படி தான் சால்வ் பண்ணி வச்சுருப்போம். இந்த பிடிஎஃப் மட்டும் பார்த்தா போதுமான. டிஎன்பிஎஸ்சியோட காம்படிஷன் லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸாக தான் இந்த இது இன் லேக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, காம்படிஷன் இருக்குது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு போய் கிளியர் பண்ணுறதுங்கிறது நாட் பாசிபிள். அதெல்லாம் ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போய் கிளியர் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, அப்படியே இப்போ உல்ட்டா ஆகிடுச்சு. நீங்கள் லைன் பை லைன் படித்தா மட்டும்தான் இப்போ உள்ளே போக முடியும். லைன் பை லைன் கூட இல்லை, வேர்ட் பை வேர்ட் படித்தா தான் இப்போ வேலைக்கே போக முடியும். அதுவும் இந்த ஆப்டிடியூட் அண்ட் பொதுத்தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாங்குவேஜ் பேப்பர், ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் பொதுத்தமிழ் ப்ளஸ் ஆப்டிடியூடில் நீங்கள் ஒரு 125 கொஸ்டினுக்கு 110 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கரெக்டாக எழுதினா தான் குரூப் 4 வேலையை வாங்க முடியும். குரூப் 2 and 2Aல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா டிஎன்பிஎஸ்சி ஃபார்முலா இதுதான். அந்த 125 கொஸ்டினுக்கு 110 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக வாங்கியே தீரணும், வேறு வழியே இல்லை. சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா குரூப் 4, குரூப் 2, 2A ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். குரூப் 1க்கு சோஷியல் ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு வேறு ஃபார்முலா. சரிங்களா? பட் ஆப்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். குரூப் 1னாலும் குரூப் 2, 2Aனாலும் குரூப் 4னாலும் நீங்கள் வரக்கூடிய 25 கொஸ்டினில் கண்டிப்பாக ஒரு 22 or 23 எடுக்கணும். ஒரு 2 to 3 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். அதை நீங்கள் எந்த டாப்பிக்லேருந்து வேணால் இருக்கலாம், ரீசனிங்கில் கூட இருக்கலாம், ஈஸியாக நினைக்கிற எல்சிஎம் நெட்சிஎஃப்லேருந்து கூட இருக்கலாம். சரிங்களா? பட் அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா மெட்டீரியல் தான் நம்ம வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணுறோம், மேத்தமேட்டிக்ஸ்க்கும் சேர்த்து. நீங்கள் வேர் டு ஸ்டடியை யூஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ஓல்டு புக்கு வேணாம், மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கில் இந்த எல்சிஎம் நெட்சிஎஃப் எங்கே இருக்குது, டைம் அண்ட் ஒர்க் எங்கே இருக்குது, சிம்பிள் டெஸ்ட், கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் வேர் டு ஸ்டடியில். அதை எடுத்துகிட்டு அதை அப்படியே கோத்ரூ பண்ணுங்கள். சரிங்களா? கோத்ரூ பண்ணிவிட்டு அப்படி இல்லைனா யாராவது ஒரு ஃப்ரெண்டு கூட உட்காந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, என்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அதையாவது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 22, 23 எடுக்கிறது, ஏன் ஈவன் 25 கூட எடுக்கலாம் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். பட் உங்களோட டிஎன்பிஎஸ்சி ஃபார்முலா இதுதான், ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரெண்டுத்தில் எது பண்ணால், நான் ஸ்கூல் புக்கை தரவாக படிச்சிட்டேன், எதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ரெண்டுத்தையும் பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்கணும், ஸ்கூல் புக்கையும் பார்க்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா? we will meet in next class. Thank you.